கட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா மாருதி எஸ்ப்ரெஸோ. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2021 மாடல். இந்த வண்டியோட ஃப்ளட் ஒர்க்கு தான் நான் பண்ணுறேன். இந்த வண்டியோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சி லெவல் வரைக்கும் இதில் தண்ணி போயிருக்கு. இப்போ இந்த வண்டியில் நான் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இன்சூரன்ஸோட ப்ராசஸ்லாம் போயிட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியோட ஒர்க்கு இன்னும் டிலே ஆகிடும். அப்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயரிங் சர்க்யூட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் அதிகமாக வந்துடும். இப்போ இந்த வண்டியோட எலக்ட்ரிக்கல் லைன் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். அதேமாதிரி இதோட டேஷ்போர்டும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி தான் உள்ள சாக்கெட் எல்லாமே செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் ஃபியூஸ் பாக்ஸை நான் செக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இக்னிஷன் காயில் நான் ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி இதோட ஃபியூஸ் பாக்ஸ் கண்டிஷன் பாருங்கள். அந்த ஒயரிங் எலக்ட்ரிக்கல் சாக்கெட் எல்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஃபுல்லாக ECM போர்டை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபங்கஸ் ஆகிட்ருக்கோம். இப்போ நான் இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட பேட்டரி ஒயரை வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணாமல் விட்ருக்காங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு ஒரு மைனஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பாருங்கள் ப்ளக்கில் எல்லாமே தண்ணி இருக்குது. இப்போ உள்ளே வந்து சேம்பர் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். சில இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் வீக் ஆகும்போது அந்த ரிங்ஸோட கேப் வழியாக உங்களுக்கு எல்லா தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சம்பில் போயிடும். இப்போ நான் இதை ஒரு 5 கியரில் போட்டு இன்ஜினை கையில் சுற்றுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிஸ்டனில் தண்ணி இல்லை. அந்த 3வது சிலிண்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியுது பாருங்கள். இது கையில் சுற்றுற ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தண்ணி வெளியே வரல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் உள்ளே இருக்கிற தண்ணிலாம் வந்துடுச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிஸோட ஃபியூல் டேங்க் எல்லாமே நான் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஃபியூல் டேங்கை நான் ஃபிட் பண்ணுறேன். நியூ பெட்ரோலே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் ஃபில் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ECM போர்டை நான் கழட்டி செக் பண்ணுறேன். இதோட 4 ஸ்க்ரூவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ECM போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக பேஸ்ட்டில் எந்த ஒரு உள்ள தண்ணி என்ட்ரு ஆகலை. இதோட போர்டு எல்லாமே நல்லா இருக்குது. இருந்தாலும் ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா இதை க்ளீன் பண்ணுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு இதை ஒரு ECM கடையில் நான் ஒரு செக்அப் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டும் ரிமூவ் பண்ணுறேன். டேஷ்போர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே எதனா எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ஏதாவது உங்களுக்கு ஃபங்கஸ் எதனா வந்திருக்கா நான் செக் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸ்டேரிங் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரிஸோட SRS கண்ட்ரோல் மாடியோட லொக்கேஷன் இது தான். இந்த SRS கண்ட்ரோல் மாடியில் நான் ரிமூவ் பண்ணுறேன். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான் போயிட்டுருக்கு. இதோட டேஷ்போர்டு எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட ஃபியூஸ் பாக்ஸ் எல்லாம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங்கோட EPS கண்ட்ரோல் மாடியில் இருக்குது. நான் எல்லாமே நான் இப்போ க்ளீன் பண்ணுறேன். இது பாடி கண்ட்ரோல் மாடியில் இந்த டேஷ்போர்டை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். அதே மாதிரி பாடி கண்ட்ரோல் மாடியில் SRSம் வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்டாக் மேனிஃபோல்டை நான் இதில் ரிமூவ் பண்ணுறேன். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்ட் பிரேக்கோட அசிஸ்டன்ட் டேங்க் இருக்கும். இதை தண்ணியை வெளியே எடுக்கணும். இல்லைன்னா இதுவும் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் லாக் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இதே பிரிஸாக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டரும் அதே மாதிரி ஆல்டர்னேட்டரை நான் ரிமூவ் பண்ணுறேன். ஆல்டர்னேட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஃபங்கஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் செல்ஃப் ஸ்டார்டர் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட செல்ஃப் ஸ்டார்டர் பாருங்கள் ஃபுல்லாக உள்ள ஜாம் ஆகிடுச்சு. ஃப்ளட்டில் போகும்போது அப்போவே அதை ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வண்டி மோட்டருக்கு எல்லாமே ஜாம் ஆகிருக்காது. இப்போ நான் இது செல்ஃப் மோட்டரை சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதே வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்டரும் அதே மாதிரி ஆல்டர்னேட்டரும் நான் ரிமூவ் பண்ணி இப்போ சர்வீஸ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டாக் மேனிஃபோல்டும் அதே மாதிரி இன்ஜெக்டரும் நான் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே இன்டாக் மேனிஃபோல்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கம் பூஸ்டரோட அசிஸ்டன்ட் தான். அதனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் சின்ன டேங்க் இருக்கும். அந்த டேங்க்கில் உள்ளவும் தண்ணி நின்றுச்சுன்னா நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லாக் ஆகும். இப்போ நான் அதையும் ஃபுல்லாக நான் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டேன். இன்டாக் மேனிஃபோல்டு த்ராட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணி இப்போ ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்பிரிஸோட இன்ஜின் ஆயிலும் கீர் பாக்ஸ் ஆயிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி தான் இருக்குது பாருங்கள். இப்போ ரெண்டுத்தையும் நான் ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜின் ஆயிலில் தண்ணி போயிடுச்சுனாவே பாருங்கள் அதோட கலர் எப்படி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல ஆயில் திருப்பி ஊற்றி இன்னொரு வாட்டி இதை வாஷ் பண்ணுறேன். அதுலேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாம்பு நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எஸ்பிரஸோட ஆயில் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஏர் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக நான் இதில் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்பிரஸோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட ஆயிலை நான் 5W30 ஆயில் தான் நான் ஃபில் பண்ணுறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி சர்வீஸ் தான் பண்ணோம், ஏன்னா இன்ஜின் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஸும் அதே மாதிரி இபிஎஸும் கண்ட்ரோல் மாடியில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இன்ஜின் கண்ட்ரோல் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ டிடிசி வருது. இதோட இசிஎம் வந்து நல்லா இருக்கிறதுனால இதை நான் செக்அப் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இப்போ இதுக்கப்புறம் இபிஎஸ் தான் நான் ஸ்கேன் பண்ணுறேன். இபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் மாடியில் உள்ளவே போல் இபிஎஸ் கண்ட்ரோல் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி எரிக்கிறதுனால அந்த இபிஎஸ் கண்ட்ரோல் மாடியில் போயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது. இந்த கம்யூனிகேஷன் எரர் வந்ததுனாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இபிஎஸோட கண்ட்ரோல் மாடியில் தான் போயிட்டுருக்கு. அதேமாதிரி எஸ்ஆர்எஸும் அதுதான். இப்போ பாடி கண்ட்ரோல் மாடியில் நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாடி கண்ட்ரோல் மாடியில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் எரர் வந்து ஏர் பேக்கோட கம்யூனிகேஷன் தான் வருது. இந்த எஸ்ஆர்எஸோட ஏர் பேக்கோட மாடியூலும் வந்து பார்த்திங்கன்னா இதில் போயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வண்டியை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்ப்யூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எஸும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏர் பேக் தான் ரெண்டுமே வந்து தண்ணி போனதுனால தான் இந்த கண்ட்ரோல் மாடியில் ரெண்டுமே இதில் போயிருந்தது. இந்த கண்ட்ரோல் மாடியில் இசிஎம் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டும் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த ஒர்க் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இதோட பார்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது ரொம்ப லேட் ஆகுது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை இதோட நான் இது பண்ணிக்கிறேன். இந்த எஸ்பிரஸோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளட்டோட ஒர்க்கை தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.